ராஜா குளித்து முடித்துவிட்டு ஒரு துண்டை கட்டிக்கொண்டு வெளியே வர, வெளியில் அவனுக்காகவே காத்திருப்பது போல் நின்று கொண்டிருந்தான் ரகு. ராஜா: அண்ணா. ரகு: காலையிலேயே எங்கடா போன? ராஜா: நான் எங்கேயும் போகலையே, வீட்ல தான் இருந்தேன். ரகு: நீ வீட்ல இருந்தா அம்மா ஏண்டா உன்ன வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க? ராஜா: அண்ணே, நான் மொட்டை மாடியில எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அம்மா மாடிக்கு வந்து இருக்காங்க போல, என்கிட்ட இப்பதான் சொன்னாங்க. ரகுவுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ரகு: ரூமுக்குள்ள வந்து டிரஸ் மாத்திட்டு போனியா? ராஜா இப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தான். ஆமா அண்ணே, லுங்கி கட்டிக்கிட்டு எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. அதனால ரூமுக்குள்ள வந்து என்னோட பாக்ஸர் போட்டுக்கிட்டு எக்ஸர்சைஸ் பண்ண போனேன். ரகு: அப்போ கண்டிப்பா ஹேமாக பார்த்து இருக்கான். அப்ப நாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தோமா? ராஜா: ஆமா அண்ணா, நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க. ரகு கோபத்தில்: ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ரூமுக்குள்ள போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இல்லையா? என்னடா படிச்ச நீ எல்லாம்? ராஜா: அண்ணா, காலேஜுக்கு வேற லேட் ஆச்சு. அதனால பேக் டிரஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அப்படியே பாக்ஸர் போடறதுக்காக ரூமுக்குள்ள வந்தேன். நான் ரூம் கதவை தட்டி பார்த்தேன். ஆனா ரூம் உள்ள தாள் போடல. சரி, நீங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு தான் உள்ள வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை எழுப்ப வேண்டாமேன்னு நான் பாக்ஸர் மட்டும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ரகு: ரூம் கதவு தாள் போடலையா? ராஜா: ஆமா அண்ணா, அதனால தான் நான் உள்ளே வந்தேன். இல்லன்னா நான் வந்து இருக்கவே மாட்டேன். ரகு: சரி, ஹேமா என் பக்கத்துல படுத்து இருந்தாளா, கீழே படுத்திருந்தாளா? ராஜா: அது வந்து அண்ணா. ரகு: சொல்லுடா. ராஜா: அண்ணி கீழே தான் படுத்து இருந்தாங்க. ரகுவுக்கு இப்போது தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஏனென்றால் தான் கட்டிய மனைவியை தனது தம்பி பார்த்து விட்டான் என்ற ஒரு அதிர்ச்சியில் நின்றான். ரகு கோபத்தில்: எண்டா அறிவுகெட்ட? பத்மா கிச்சனில் இருந்து: டேய் ராஜா, அங்க நின்னு என்னடா பேசிட்டு இருக்க? காலேஜுக்கு லேட் ஆகலையா? போய் கவும்பு போடா. ராஜா: அண்ணா, காலேஜுக்கு லேட் ஆகுது. ரகு எரிச்சலில்: சரி போ. ராஜா தலை குனிந்து கொண்டு வேகமாக மாடிக்கு ஓடினான். மாடிக்கு ஓடிய ராஜா குளித்து முடித்த பிறகும் பயங்கரமாக அவனுக்கு வியர்த்தது. மாடியில் இருக்கும் தனது கதவை சாத்தி ஃபேனை போட்டான். தனது பெட்டில் அமர்ந்து மூச்சை இழுத்து விட்டான். என்னடா இது, அண்ணா இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறான்? ஒருவேளை அண்ணி படுத்து கிடந்தத நான் பார்த்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு கோவப்படுறானோ? எப்படியாவது அண்ணன் கண்ணுல படாம இன்னைக்கு காலேஜ் போயிட்டா நான் தப்பிச்சிடுவேன். கீழே போயிட்டு சாப்பிடலாம் கூடாது, ஸ்ட்ரைட்டா லஞ்ச் எடுத்து பேக்ல வச்சுட்டு பைக் எடுத்துட்டு காலேஜுக்கு ஓடிடணும் என்று மனதில் திட்டமிட்டு கொண்டு வேக வேகமாக அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு கிளம்பினான். அப்போது டேபிளில் ஹேமாவிற்காக வாங்கி வைத்திருந்த ஹேண்ட்பேக் இருந்தது. அதையும் எடுத்து கொண்டு கீழே சென்றான். கீழே சென்றவுடன் நேரே ஹாலுக்கு சென்றான். அங்கே மோகன் டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தார். ரகு டீ குடித்து கொண்டிருந்தான். கிச்சனிலிருந்து ஒரு தட்டில் இட்லியை போட்டு எடுத்து கொண்டு வந்தாள் பத்மா. பத்மா: இந்தாட்டா, உட்கார்ந்து சாப்பிடு, நான் சாப்பாடு கற்றேன். ராஜா: அம்மா, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ லஞ்ச் எடுத்து வை, நான் காலேஜ் கிளம்புறேன் என்று காலில் சுடுதண்ணீர் ஊத்தியது போல் நின்றான். பத்மா: டேய், குக்கர் விசில் வந்தா தான் சாம்பார் சாதம் ரெடி ஆகும். டிபன் பாக்ஸிலையும் வைக்க முடியும். நீ சாப்பிடு, அதுக்குள்ள விசில் வந்துரும் என்று இட்லி தட்டை கையில் கொடுத்து விட்டு சென்றான். ராஜா: அம்மா ஏன்மா? ரகு:
டேய் ஒழுங்கா சாப்பிட்டு போடா, அப்படி ஒன்னும் நீ சாப்பிடாம போய் படிக்க வேண்டாம் என்று சொல்ல. ராஜா அப்படியே ஹாலில் அமர்ந்தான். சுட சுட இருந்த இட்லியை வேக வேகமாக வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் அவசரமாக சாப்பிடுவதை ரகு சோபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு கிச்சனுக்கு சென்று தட்டை போட்டு விட்டு கை கழுவினான். பிறகு ஹாலுக்கு வர அங்கே ரகு வீட்டு வாசலில் நின்று ராஜாவை கை சைகையால் இங்கே வா என்று சொன்னான். ராஜா பயந்து பயந்து ரகுவிடம் சென்றான். வீட்டு வாசலுக்கு சென்ற பிறகு ராஜாவின் தோளில் ரகு கை போட்டு கொண்டான். ராஜா ரகுவை பார்த்தான். ரகு, டேய் அண்ணா மேல கோபமா? ராஜா, அதெல்லாம் இல்லனா, உன் மேல நான் எதுக்கு கோபப்பட போறேன்? ரகு, அது ஒன்னும் இல்லடா, நேத்து நைட்டு கொஞ்சம் சரக்கு ஓவரு. அதனாலதான் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டேன், சரியா? ராஜா, சரிண்ணா. ரகு, டேய் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரு ரூமு உள்ள இருக்காங்கண்ணா. ரூம் கதவு திறந்து இருந்தாலும் மூடி இருந்தாலும் உள்ள போக கூடாது, சரியா? ராஜா, இல்லன்னா நான் வேணும்னே. ரகு, இனிமேல் சொல்றேன்டா, சரியா? நீ ஏதோ தெரியாம வந்துட்ட, தெரியாம பார்த்துட்ட. ரகு, சரி அதெல்லாம் விடு, ஒழுங்கா படி, சரியா? கவனத்த படிப்புல வை. ராஜா, சரிண்ணா. ரகு, அப்புறம் இந்த சேகர் இருக்கான்ல? ராஜா, ஆமா அண்ணா, அவனுக்கு என்ன? ரகு, அவனுக்கு ஒன்னும் இல்லடா, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு, சரியா? அவன பத்தி ஊருக்குள்ள கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. நீ அவன் கூட பழகுனா உன்னையும் சேர்த்து தப்பா பேசுவாங்க. ராஜா, அப்படியா? என்னன்னு பேசுறாங்க அண்ணா? ரகு, அவன் ஏதோ கொஞ்சம் லேட்டீஸ் மேட்டர்ல அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. நீ எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு. அவன் கூப்பிட்டா எங்கேயும் போகாத, சரியா? ராஜா, சரி அண்ணா. ரகு, அவன்கிட்ட இனிமேல் பைக் எல்லாம் வாங்காத, சரியா? ராஜா, அண்ணா, ஒரு அவசரத்துக்கு. ரகு, எந்த அவசரமா இருந்தாலும் நம்ம வண்டில போயிட்டு வா. நம்ம வீட்லயும் பைக் இருக்குல்ல. ராஜா, சரி அண்ணா. இனிமேல் அவன்கிட்ட நான் பைக் வாங்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு அவன்கிட்ட பைக்கை கொடுத்துடறேன். ரகு, அவன் ஃபோன் கவரில் இருந்து 2000 ரூபாய் எடுத்தான். இந்த காசை செலவுக்கு வச்சிக்க. ராஜா அதை வாங்கிக் கொண்டான். தேங்க்ஸ் அண்ணா. ரகு, நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ்? காசு இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாத, சரியா? ராஜா, சரிண்ணா என்று அவன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டான். ரகு, சரி போ, லஞ்ச் எடுத்துட்டு காலேஜ் கிளம்பு. ராஜா, சரிண்ணா என்று வீட்டிற்குள் சென்றான். ராஜா பின்னாடியே ரகுவும் சென்றான். ராஜா நேராக கிச்சனுக்கு செல்ல ரகு அவனது ரூம் கதவை திறந்த ரூமிற்குள் சென்றான். உள்ளே ஹேமா கண்ணாடியை பார்த்து கொண்டு முகத்தை துடைத்து கொண்டிருந்தாள். ரகு, என்ன மேடம், பிரஷ் ஆயிட்டீங்களா? ஹேமா, இப்போதாங்க பிரஷ் பண்ணிட்டு வந்தேன் என்று சொல்லி ஜக்கில் இருக்கும் தண்ணியை எடுத்து குடித்தாள். ஹேமா, ராஜா எங்கங்க வந்துட்டானா? ரகு, வந்துட்டான். காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். ஹேமா, அப்படியா, சரி சரி, கிளம்பட்டும். ரகு அவனது ரூமில் ஒரு கவரில் இருந்து ஸ்வீட் பாக்ஸை பார்த்தான். அதை நேற்று தனது நண்பர்களில் யாரோ ஒருவன் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். அதை எடுத்து பாக்ஸை பார்க்க உள்ளே நிறைய ஸ்வீட் இருந்தது. அதில் ஒரே ஒரு ஜிலேபி மட்டும் இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்டான். ஹேமாவை பார்த்து வேண்டுமா என்று கேட்க ஹேமா கொஞ்சமா கொடுங்க என்று சொல்ல அதில் பாதியை பிச்சி அவளிடம் கொடுத்தான். அங்கே ரூமிற்கு வெளியே, சரி நான் கிளம்புறேன் என்று ராஜாவின் குரல் கேட்டது. ரகு, ஹேமா, ராஜா கிளம்பிட்டான் போல. ஹேமா, ஆமாங்க, கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ரகு, சரி நம்ம சாயங்காலம் ஊருக்கு போறோம்ல, வா, அவன காலேஜுக்கு அனுப்பிட்டு வந்துடலாம் என்று ரகு வெளியே செல்ல ஹேமா ரகு பிச்சு கொடுத்த ஜிலேபியின் மீதியை எடுத்து வாய்க்குள் போட்டாள். ரகு, வா டீ.
ஹேமா, நீங்க போங்க, நான் தலைக்கு ரப்பர் பேண்ட் போட்டு வரேன் என்று சொல்ல ரகு கதவை திறந்து வெளியே சென்றான். ஹாலில் ரகுவும் ராஜாவும் சந்தித்து கொண்டனர். ராஜா, அண்ணா காலேஜ் போயிட்டு வரேன். ரகு, சரிடா, நானும் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறேன், சரியா? ராஜா, சரி அண்ணா, பார்த்து போங்க. அண்ணி எங்க, அவங்க கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறேன். ரகு, உள்ள இருக்காடா, இதோ வருவா. பத்மா, டேய், நேத்து அன்னிக்கு ஏதோ கிப் வாங்குனதா சொன்னியே, அது அவகிட்ட கொடுத்தியா? ராஜா, ஐயோ மறந்துட்டேன்மா, இதோ கொடுக்கிறேன்னு சொல்லி சோபாவில் கிடந்த ஹேண்ட்பேக்கை எடுத்தான். ரகு, என்கிட்ட ஹேண்ட்பேக் கேட்டுக்கிட்டே இருந்தா. பரவால்ல, நீ கிஃப்டாவே வாங்கிட்ட, என்கிட்ட கொடு என்று ரகு கேட்க, ராஜா, அண்ணே, நான் அண்ணிகிட்டையே கொடுத்துடுறேன். ரகு, சரி, நீயே கொடு என்று சொல்ல அவனது ஃபோன் ரிங் அடித்தது. யார் என்று பார்க்க பாலா என்று இருந்தது. அந்த போனை அட்டெண்ட் செய்து அப்படியே வாசலுக்கு சென்றான். பத்மா, சரி, பார்த்து போ என்று கிச்சனுக்கு சென்று விட்டாள். ராஜா கையில் ஹேண்ட்பேக் வைத்துக்கொண்டு ரூமுக்கு வெளியே நின்றான். சரி, டைம் ஆகுது, ரூமுக்குள்ள போய் அண்ணிகிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடலாம் என்று கதவை திறந்த ரூமிற்குள் சென்றான். உள்ளே ஹேமா தலையை முடிந்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு முடித்தாள். ராஜா, அண்ணி. ஹேமா, டேய், நீ ஏண்டா உள்ள வந்த? ராஜா, உங்களுக்கு கிப் கொடுக்க வந்தேன் அண்ணி. ஹேமா வாயில் ஜிலேபி மென்று கொண்டே, அதான் காலையில கொடுத்துட்டியே, நல்ல வேலடா, நம்ம மாட்டிருப்போம், எப்படியோ தப்பிச்சுட்டோம். ராஜா, அதெல்லாம் நம்ம மாட்டோம் அண்ணி. ஹேமா, சரி, இப்ப எதுக்கு உள்ள வந்த? ராஜா, இந்தாங்க, ஹேண்ட்பேக் மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, பத்திரமா கொண்டு போங்க என்று அவள் கையில் கொடுத்தான். ராஜா, ஜிலேபி சூப்பரா இருக்கு அண்ணி. ஹேமா வாயை துடைத்து கொண்டு, சீ போடா பொறுக்கி. ராஜா, சரி அண்ணி, நான் போறேன், காலேஜ்க்கு லேட் ஆகுது. ஹேமா, சரிடா, வா போலாம் என்று சொல்ல அப்படியே இருவரும் ரூமை விட்டு வெளியே வர வாசலில் இருந்து வீட்டிற்குள் ரகு வந்தான். ரகு, நீ என்னடா உள்ள இருந்து வர்றா? ராஜா, இல்லனா காலேஜுக்கு லேட் ஆச்சு, அதனாலதான் அண்ணி கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஹேமா, ஆமாங்க. ராஜா ஜிலேபியை அசை போட்டான். ரகு, என்னடா சாப்பிடுற? ராஜா, ஜிலேபினா. ரகு, ஜிலேபியா? ஒரு ஜிலேபி தானே இருந்துச்சு, அதுல பாதி நான் சாப்பிட்டேன், மீதி ஜிலேபி ஹேமா வாயில போட்டுட்டா. இப்போ இவன் ஜிலேபி சாப்பிடுறேன்னு சொல்றான். ராஜா, ஆமாட்டா. ரகு, யாரு கொடுத்தா? ராஜா, அண்ணி கொடுத்தாங்க என்று சொல்ல ரகு அவர்கள் இருவரையும் பார்க்க, ராஜாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஹோமா வெட்க பட்டுக்கொண்டு வாயை துடைத்தாள். ரகு, நீ எப்படி டீ கொடுத்த? ஹேமா, நான் கொடுக்கலங்க, அவரா எடுத்துக்கிட்டாரு. ரகு, நீ எப்படிடா எடுத்த? ராஜா, அது வந்து. ஹேமா, அத நான் சொல்லிக்கிறேன், நீ கவும்பு. ராஜா, லேட் ஆகுதுல்ல என்று சொல்ல 3 பேரும் வீட்டு வாசலுக்கு சென்றனர். ராஜா சேகரின் பைக்கை எடுத்து அப்படியே ஸ்டார்ட் செய்து ஹேமாவையும் ரகுவையும் பார்த்தான். இதற்கு பிறகு அண்ணியை எப்போ பார்க்க போறோமோ தெரியல என்று இயக்கத்தோடு பார்த்தான். ஹேமா, ராஜா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்கா படிப்பு தான் முக்கியம். ராஜா, சரி அண்ணி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்ல ஹேமாவும் டாட்டா காட்ட ராஜாவும் ஒரு டாட்டா காட்டிவிட்டு அப்படியே பைக்கில் கியரை போட்டு காலேஜுக்கு சென்றான். ரகு ஒரு வித சந்தேகத்தில் ராஜா செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். ராஜாவுக்கு டாட்டா காட்டிவிட்டு தனது கணவன் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் ஹேமா. பிறகு அப்படியே, வாங்கங்க, வீட்டுக்குள்ள போகலாம், எல்லாம் எடுத்து வைக்கணும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். ஹேமா வாய்க்குள்ள இருந்த ஜிலேபி எப்படி ராஜா வாய்க்குள்ள போச்சு என்ற ஒரு நேர்த்தியான சந்தேகம் இப்போது ரகுவிற்கு இருந்தது.
ராஜாவிற்கும் ஹேமாவிற்கும் இடையில் என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்னும் புரியலையே என்று அப்படியே நிற்கதியாய் வாசலில் நின்று கொண்டிருந்தான் ரகு. பிறகு அப்படியே வீட்டிற்குள் சென்றான். உள்ளே சென்றவுடன் சிறிது நேரத்தில் பத்மா ரகுவிற்கும் ஹேமாவிற்கும் இட்லி வைத்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். பிறகு ஹேமா ரூமிற்குள் சென்று கிளம்புவதற்காக தனது டிரஸ் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். நேற்று பிறந்தநாள் அன்று தான் கட்டிருந்த சேலை மற்ற துணிகளை சர்ப்ப போட்டு முக்கி வைத்தாள். பத்மா கிச்சனில் மதிய சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டிருந்தாள். நேரங்கள் ஓட அப்படியே ஹேமாவும் ரகுவும் குளித்து முடித்துவிட்டு அவர்களது பெட்டி படுக்கை அனைத்தையும் எடுத்து கொண்டனர். ரகுவின் மனதில் தான் இங்கு வந்ததில் இருந்து இன்று வரை என்ன நடந்தது என்பதை நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் இருந்த சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. மேலும் சில விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. கடைசி வரை அந்த போஸ்ட் ஆபீஸ் பெண் யாரு என்றும் தெரியவில்லை. இன்று அந்த ஜிலேபி எப்படி ராஜா வாய்க்கு சென்றது என்றும் தெரியவில்லை. வீட்டில் செய்து வைத்திருந்த பலகாரம் என அனைத்தையும் எடுத்து வைத்தாள் பத்மா. மொத்தமாக 4 லக்கேஜுகள் வந்தது. மணி என்ன என்று பார்க்க மணி 3ஆக இருந்தது. அப்படியே மதிய சாப்பாடு முடித்துவிட்டு தாய் தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு இருவரும் கிளம்பி நின்றனர்.